வாடா 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 ஓடிடலாம் வாடா. சண்டை கோழி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சார் சரி, ஆப்போசிட்லையா? ஆமா சார். நீ அந்த சைடு வந்த சார்? ஒருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, குறுக்கு வந்து பேசினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லையா, ரொம்ப அர்ஜென்ட்டா தான். வெயிட் பண்ணுப்பா. இந்தாங்க சார். சரி, நீங்க கிளம்புங்க, நான் கால் பண்றேன். சரி சார், வரேன் சார். சார், ஆட்டோல வச்சிருந்த என்னோட பணம் 1.5 லட்சம் ரூபாய் 2 பேரும் வந்து திருடிட்டு போயிட்டாங்க சார். திருட்ட பார்த்தது சாட்சி இருக்கா? நான் தான் என் கண்ணால பார்த்தேன் சார். சார், அது ஏன் பணம் சார்? சரி, பணம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்த? அதுக்கு சாட்சி இருக்கா? சார், இருக்கு சார். சேட்டுக்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தது சார். அதான் நம்ம பஜன்லால் சேட் இருக்கார்ல, அவர்கிட்ட என் ஆட்டோவோட ஆர்சி புக்கை வச்சு தான் சார் வாங்கிட்டு வந்தேன். சார், எப்படியாவது மீட்டு கொடுங்க சார். எவனோ திட்டம் போட்டு தான் அப்படி பண்ணியிருக்கான் சார். சரி சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சார். என்னப்பா? சார், எனக்கு கல்யாணம் முடிவா இருக்கு சார். தாலி வாங்குறதுக்காக தான் சார் நான் அந்த பணத்தையே ரெடி பண்ணேன். நான் தாலி வாங்க போறப்ப இப்படி ஆயிடுச்சு சார். சரிப்பா, உன் கஷ்டம் புரியுது. இப்பதானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, உடனே என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமா? ஒரு நாள் வெயிட் பண்ணு. வர கூப்பிடுறா. என்ன இன்னும் பரமனை காணோம்? வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். புக்கையும் அடமான வச்சாச்சு. இருந்த ஒரே வழியும் அதான். இப்ப மறுபடியும் பணம் புரட்டணும்னா என்ன பண்றதுன்னு தெரியல. தேவையில்லாம இளமதி கிட்ட வேற நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஏண்டா இப்படியா வந்து நிப்பீங்க? பரம எது உங்களை பார்த்தானா? இல்லம்மா அவன் எங்க முகத்தை பார்க்கவே இல்லம்மா. அதுவும் இல்லாம நாங்க இங்க வருவோம்னு அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். இந்தாங்கம்மா. டேய், என்னடா பணத்தை அடிச்சிட்டு வந்துட்டீங்களா? எப்படா பணத்தை கொண்டு வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை கொண்டு வந்துட்டீங்களா பணத்தை? சாரிம்மா.
இந்த அப்படி 2 பேரும் பிரிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. வரமா கிளம்புங்க. அந்த இளமதி எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருந்தா நான் கொடுத்த பணத்துல தாலி வாங்க கூடாதுன்னு பரம காதுல ஓதியிருப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடியே தலையண மந்திரம் போடுறாளா? கல்யாணம் நடந்தாதானே மத்ததெல்லாம் நடக்கும். பரம தாலி வாங்கி இவளுக்கு இஷ்டப்பட்டு கொடுக்கறதுக்கு இவ என்ன ஹீரோயினா? இல்ல அவன் தான் பெரிய ஹீரோவா? நம்ம கிட்டயே பில்டப் கொடுத்தா நடக்குமா? எப்படிமா நடக்கும்? ஆட்டோ அடகு வச்ச காசை அலேக்கா நீங்க தூக்கி வச்சுக்கிட்டீங்க. உங்க மனசை கஷ்டப்படுத்தின அவங்க 2 பேரும் என்ன கஷ்டப்பட போறாங்கன்னு பாருங்க. எப்படி இருந்தாலும் பரம பணத்தை யார்கிட்டயாவது வாங்கணும்னு நினைச்சு ஊர் பூரா சுத்துவான். அவன் முதல்ல மாதிரி இருந்தாலாவது பயந்துட்டு பணத்தை தூக்கி கொடுத்துருவானுங்க. இப்பதான் அவன் திருந்தின பரமனாச்சே. அதுவும் அந்த இளமதியோட பரமனாச்சே. அவனுக்கு யாரு காசு கொடுப்பா? ஒருத்தனும் கொடுக்க மாட்டான். அவன் மறுபடியும் என்கிட்டதான் வந்து நிப்பான், நிக்கணும். அம்மா அப்படி மட்டும் வந்தாங்கன்னா தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துறாதீங்க. எப்படியாவது இளமதி விருப்பத்தை நீயே நிறைவேத்துன்னு அவங்கள மாதிரி நீங்களும் சொல்லுங்கம்மா. அவன் முதல்ல வரட்டும், நாம எதுக்கு அவசரப்படணும்? என்னைக்குமே ஒரேடியா நாமளே எல்லாத்தையும் முந்திக்கிட்டு செய்யறோம்னு சொல்லி மாட்டிக்கிட்டு அப்புறம் பிரச்சனை தான். பொறுமையாதான் காத்துக்கிட்டு இருக்கணும். சாமிக்கு கோழிய காவு கொடுக்கும்போது அதை சின்னதுல இருந்தே எடுத்து வளர்த்து அப்புறம் பொசுக்குன்னு அதை காவு கொடுக்கறது இல்லையா? அப்படிதான் இதுவும். அதனால பொறுமையாதான் நாம காத்துக்கிட்டு இருக்கணும். வந்துட்டேடா. தாலி டிசைன் எப்படிங்கறத முதல்ல நான் தான் பாப்பேன். கொடு. இல்ல நான் தான் முதல்ல பாப்பேன். எங்க? இருங்க யாரும் சண்டை போட வேண்டாம். என்னால தாலியை பார்க்க முடியாது, அதனால நான் தொட்டாவது பாத்துக்கிறேன். பரமா, முதல்ல நீ அதை என்கிட்ட கொடு. என்ன பேசாம இருக்க? என்கிட்ட கொடு. இல்லம்மா, ஆட்டோவை அடகு வச்ச பணத்துல தாலி வாங்கலான்னு வர்றப்போ வழியில யாரோ பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. எது திருடிட்டாங்களா? பரமா, ஆள் யார் என்னன்னு பாத்தியா நீ? இல்லடா, இளமதி வேற திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இளமதி தான் கூப்பிடுறான். அவகிட்ட ஆர்சி புக்கை அடகு வச்சு சேட்டுக்கிட்ட பணம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். அவ இப்ப என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல.